அண்ணாநகர் காவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம் காவல் நிலைய சரகத்தில் கடந்த 8ஆம் தேதி 8/12/2023 கோகுல் என்ற நபர் காவல் நிலையம் ஆஜராகி தனது இருசக்கர வாகனம் பல்சர் இருசக்கர வாகனத்தை 7ஆம் தேதி இரவு வீட்டின் முன்னாடி நிறுத்திட்டு போனதாகவும் காலை 8ஆம் தேதி காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தனது வாகனத்தை காவல் நிலையம் காணவில்லை என்று காவல் நிலையம் ஆஜி எழுத்து மூலமான புகார் கொடுக்கிறாரு. அந்த புகாரின் பேரில் திருமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அண்ணாநகர் காவல் மாவட்ட துணை ஆணையாளர் திரு ரோஹித்நாதன் IPS அவர்களோட உத்தரவின் பேரில் என்னுடைய தனிப்படை திருமங்கலம் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் காவலர்கள் கொண்ட தனிப்படையானது அமைக்கப்பட்டு மேற்படி திருடப்பட்ட வாகனத்தின் சம்பவ இடத்தில் இருந்த CCTV ஃபுட்டேஜ் அதர் எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்க. அந்த பேஸில் இந்த கேஸ் சம்பந்தமாக டீம் மாநகரத்தில் வெவ்வேறு இடங்களை எதிரிகளை தேடி வந்தோம். திருமங்கல காவல் நிலைய எல்லையில் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்த போது மேற்படி வழக்கில் காணாமல் போன அந்த இருசக்கர வாகனத்தை 2 நபர்கள் ஓட்டிட்டு வராங்க. அதில் 2 நபர்களில் ஒரு நபர் பேர் கலிமுல்லா என்கிற அலி, அவர் கொடுங்கியிருக்காரு. இன்னொருத்தர் ஹரிகரன், அவர் தஞ்சாவூர் மாவட்டம் பனங்குடி தோப்பு அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இவங்க 2 பேரையும் பிடிச்சி விசாரிக்கும் போது இந்த ஓட்டிட்டு வந்த வாகனத்தை நம்ம திருமங்கலம் புகாரில் சம்பந்தப்பட்ட வாகனம் திருடன வாகனம் ஒத்துக்கிட்டாங்க. அவங்கள தொடர்ச்சியாக விசாரணை செஞ்சதில் சொன்ன தகவலின் பேரில் ஏற்கனவே அவங்க சென்னை மாநகரத்தில் பல்வேறு காவல் நிலைய எல்லைகளில், உதாரணத்துக்கு JJ நகர், அரும்பாக்கம், திருமங்கலம், கொரட்டூர், MGR நகர், அசோக் நகர், செம்பியம் போன்ற பல்வேறு காவல் நிலைய எல்லைகளில் இதே போன்ற பலதரப்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடியதை ஒத்துக்கிட்டாங்க. மேலும் அந்த திருடிய அந்த வாகனங்கள் எல்லாத்தையுமே இந்த 2வது நபர் ஹரிகரன் பனங்குடி தோப்பு அந்த ஹரிகரனுடைய சொந்த ஊரில் போயிட்டு இங்கே திருடுற வாகனங்களை தொடர்ச்சி எடுத்துகிட்டு போய் அங்கே ஒப்படைச்சி அங்கே ஒரு இடத்துல விற்பனைக்காக பதுக்கி வச்சிருக்கிறதா தகவல் சொன்னாங்க. அந்த தகவல் பேரில் தனிப்படையானது இன்ஸ்பெக்டர் SIயோட டீம் தஞ்சாவூர் மாவட்டம் பனங்குடிக்கு போய் அங்கே இருந்த வாகனங்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றினாங்க. இப்போ ஓவராலாக அவங்கக்கிட்ட விசாரணையில் 32 வாகனங்கள் இந்த டீம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணது 32 வாகனங்கள். அதில் 25 வாகனங்களை நாங்கள் அங்கே ஸ்பாட்லேயே சீஸ் பண்ணிட்டோம். மீதி 7 வாகனங்களில் 2 ஏற்கனவே ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டு அது காவல் நிலையங்கள் இருந்தது. ஒரு 3 வாகனங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து அது வந்துட்டு இருக்குது. இந்த வாகனங்களில் கைப்பற்ற உடனே சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளர்கிட்ட இருந்த இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதை வச்சு அவங்ககிட்ட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணதில் எங்கள் வாகனம்லாம் ஏற்கனவே திருட்டு போயிருக்குது, இதை இந்தந்த காவல் நிலையங்கள் நாங்கள் புகார் கொடுத்து FIR இருக்குதுன்னு சொன்னதன் பேரில் அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு ஃபோன் மூலம் தகவல் செய்யப்பட்டு அந்த வழக்குடைய FIR காப்பி இதெல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணதில் ஒவ்வொரு வாகனமும் எந்த காவல் நிலையம் சம்மந்தப்பட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வாகனங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட், இவங்க அதிகமாக திருடுறது பார்த்தீங்கன்னா R15 டைப்பில் இருக்கிற அந்த வெஹிக்கிள் ஒரு 7 வெஹிக்கிளும், புல்லட் ராயல் என்ஃபீல்டு ஒரு 5 வெஹிக்கிள், அதே போல் ஹோண்டா ஆக்டிவா இந்த டைப்பில் இருக்கிற வண்டிகள் சுமார் ஒரு 10 வண்டிகள் திருடிருக்காங்க. அனைத்து வாகனங்களையுமே நம்ம பனங்குடியிலேருந்து நம்ம சென்னை மாநகரம் திருமங்கலம் காவல் நிலையத்துக்கு இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்குது. சம்மந்தப்பட்ட இந்த 2 பேரையுமே நேற்று நீதிமன்ற காவலுக்கு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ புழல் மத்திய சிறையில் அவங்கள சிறையில் அடைச்சாச்சு. இந்த வழக்கில் இன்னொரு நபர் தலைமறைவாக இருக்கார். அவரை இன்னும் கைது செய்யணும். கைது செஞ்சதுக்கப்புறம் இன்னும் வேறு ஏதாவது வாகனங்களை பறிமுதல் செய்யறது வாய்ப்பு உண்டு. வேறு ஏரியானு இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கள தகவலையும் நம்ம போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஏற்கனவே இந்த கலிமுல்லா என்கிற அலி இவர் உள்ள சென்ட்ரல் ஜெயிலில் உள்ள திருட்டு இவர் மேலே ஏற்கனவே ஒரு 7 வழக்குகள் இருக்குது, இருசக்கர வாகன திருட்டு வழக்குகள். அதன் மூலிமா அவர் ஜெயிலில் இருக்கும்போது இவர் கூட அங்கே உள்ள இருந்த ஒரு நபர் மூலிமா இந்த ஹரிகரன் என்பவர் தொடர்பு ஏற்படுது. இவர் அதன் மூலிமா பழகிக்கிறாங்க. இவர் அவரோட சொந்த ஊருக்கு அங்கே ஏற்கனவே 2-3 முறை போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள பழக்கத்தில் சொல்கிறாரு, இந்த மாதிரி வாகனங்களை இங்கே எடுத்து கொடுத்தோம்னா
நாங்கள் விற்பனைக்கும் வாடகைக்கு விடுறதுக்கு நிறைய ஆட்கள் வாங்குறது இருக்கிறாங்க, நம்ம இதை ரொட்டீனாக பண்ணலாம்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இவங்க அதை முன்கூட்டியே பேசி வச்சு தொடர்ச்சியாக அவர் பண்ணிகிட்டே இருக்கிறார். வாரத்துக்கு வந்து ஒரு வண்டி 2 வண்டின்னு இங்கே எடுக்கிறது. இவர் இங்கே எடுத்தாருன்னா எங்கேயுமே ஸ்டாப் பண்ண, நேராக போய் அங்கே தஞ்சாவூர் மாவட்டம் இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு தென் ரிட்டர்ன் வரும்போது பஸ்ஸில் வந்துடுது. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு இங்கே வந்துடுது. மறுபடியும் ஒரு வாரம் இருக்கிறது, மீண்டும் இதே போல் வருது, குற்றச்செயலில் ஈடுபடுறது. அவர் என்ன மாதிரி டைப்பான வண்டி இவர் கேட்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் வந்து ஆப்ரேட் பண்ணி சேர்ந்து இந்த குற்றங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஹரியும் வந்து தெரியிருக்காரு, ஹரியும் கலிமுல்லாவும் சேர்ந்து தெரியிருக்காங்க. ஹரி மட்டுமே தனியாக வந்து சில வாகனங்கள் எடுத்திருக்காரு. இது போக அந்த தலைமறை எதிரின்னு சொல்லக்கூடிய அந்த நபர், அவர் 3 பேரும் சேர்ந்து சில கேஸில் பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொன்றும் வந்து அந்தந்த எஃப்ஐஆர் போட்ட அந்த காவல் நிலையத்தோட எல்லைகள். இப்போ இது வந்து திருமங்கலம் காவல் நிலையத்துக்கு நாங்கள் சொல்லிட்டோம். இது வெவ்வேறு காவல் நிலையங்கள். இப்போ 25 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுதில் சுமார் ஒரு 14 to 15 காவல் நிலையங்கள் சம்மந்தப்பட்டிருக்குது. இப்போ அங்கே வந்து அந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் எடுத்து பார்க்கும்போது அதில் 2 பேர் வந்தாங்களா, ஒரு ஆள் வந்தாங்களா, 3 பேர் வந்தாங்களா தகவல் நம்மளுக்கு தெரியும். பட் இது வரைக்கும் விசாரிச்சதுல 3 பேரும் பண்ணியிருக்காங்க, 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ஹரியும் வந்து தனியாக வந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி தகவல் வந்திருக்கு. கலிமுல்லா பார்ட்னர்ஸ் வந்து அது ஒரு முக்கியமான நபர். அவர் அந்த இப்போ சொன்னால் அது விசாரணைக்கு வந்து சரியாக இருக்காது. அவர் பெரம்பூர் ஏரியாவில் இருக்க மாதிரி ஒரு தகவல், அதை விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அவர் இது கலிமுல்லாவும் அவருடைய கலிமுல்லாவும் சரி, இந்த ஹரிகரனும் சரி, இவங்க ஒன்றா நடந்து வர்றது. இவங்க நடந்து வந்து ஏரியாவில் இவங்க அந்த அஃபென்ஸ் பண்ணும்போது வெஹிக்கிள் எதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. பை வாக்கில் ஒரு 2 to 3 மணி சுமாருக்கு அப்படியே ரேண்டமாக அவங்க ஒவ்வொரு ஏரியாவும் போவாங்க. மேக்சிமம் வெளியில நிறுத்திருக்கிற பார்க் பண்ற வெஹிக்கிள் இவங்க எந்த மாதிரியான டைப் உள்ள வெஹிக்கிள் வேணுமோ அது எங்க அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை எடுத்துட்டா ஒருவேளை கலிமுல்லா மட்டும்தான் இந்த அஃபென்ஸுக்கு வந்த மாதிரி கேஸ்ல கலிமுல்லா எடுத்துட்டு போயிட்டு ஹரிகரன்ட்ட விட்டுருவாரு. ஹரிகரனும் சேர்த்து வந்திருக்காங்கன்னா 2 பேருமே போயிட்டு இந்த வாகனத்தை விட்டுட்டு அந்த பனங்குடியில ஒரு இடம் இருக்குது அவங்களுக்கு, அங்கதான் எல்லா வண்டியுமே அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கும்போது எல்லா வாகனங்களும் மேக்ஸிமம் அந்த 25 வண்டியில் ஒரு 20 வண்டி அங்கே தான் நாங்கள் எடுத்தோம். மீதி ரிமைனிங் 5 வண்டி அந்த சுற்று வட்டார பகுதியில் நாங்கள் விசாரித்து அந்த கிராமத்து மக்களோட ஒத்துழைப்பு மூலியமாக மற்ற வண்டி எடுத்தோம். இந்த வண்டி எடுக்கிறது, இவங்க கஷ்டையில் வச்சுக்கிறது, யாராச்சும் அந்த கிராமத்தில் வேற யாராச்சும் ஒரு விற்பனைக்கு வந்து கேட்டாலோ இல்லை வந்து வாடகைக்கு மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 2 மாதம் 3 மாதம்னு கேட்டாலோ ஒரு அமௌண்ட் அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட கொடுக்கறது. இதில் வந்து மேக்சிமம் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அனைத்து வாகனமே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ளே தான் அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. 1-2 வாகனங்களை வந்து ராமநாதபுரம் இந்த மாதிரி ஏரியாலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாக்டாக வந்து ஒவ்வொரு வாகனத்துக்கு மாறுபடும். விசாரணையில் வந்து ஒரு 20 to 30,000 அந்த மாதிரி இல்லை 20,000 அந்த கணக்கில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வாகனத்துக்கும் அந்த வாகனத்துடைய மாடல் அதோடைய எப்போ எடுத்த அந்த புதுமைத்தன்மையை பொறுத்து அவங்க வந்து அதை ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், சில இதில் பார்த்தீங்கன்னா கிராமங்கிறதுனால அவங்க நம்பர் பிளேட்டு சில இதை மாற்றிருக்காங்க, ஃபேக்கான நம்பர் பிளேட்டை இவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. சில இதில் நம்பர் பிளேட்டு இல்லாமல் வாகனங்கள் வந்து ஓடி இருக்குது. இப்போ நாங்கள் பறிமுதல் செய்த வாகனங்கள் நிறைய வாகனங்கள் நம்பர் பிளேட் இல்லை, நாங்கள் அந்த இன்ஜின் நம்பர் சேசிஸ் நம்பர் போட்டு அதன் பேரில் வாகன உரிமையாளருடைய டீட்டெயில்ஸ் எடுத்து அந்த செல்ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி தான் இது திருடு போயிருக்குது. எந்த ஸ்டேஷன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க தகவலே நாங்கள் எல்லா வண்டிக்கும் பெற முடிஞ்சுது. இது பொதுமக்களுக்கு நம்ம வாகனங்களை சொல்லப்போனால் நம்ம சென்னை மாநகரத்தில் இப்போ அதிகப்படியான இருசக்கர வாகனங்களை இரவு வந்து போகும்போது பார்க்கும்போது வீட்டுக்கு வெளியில தான் நிறுத்துறாங்க, யாரும் உள்ள நிறுத்துறதில்ல. அப்படி வெளியில் நிறுத்துற வாகனத்திலேயே இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சைட் லாக் இருந்தாலுமே இந்த போல குற்றச்செயல் ஈடுபடுறீங்க அது ஈஸியாக உடைச்சிடுறாங்க. ஸோ வந்து நம்ம இப்போ நேற்று கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஜிபிஎஸ் வந்து செட் பண்ணி வைக்கலாம். அதே போல் அதுலேயே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் லாக்னு ஒரு அந்த ஹேண்டில் லாக்குன்னு தனியாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் டைப்பில் நிறையா வந்திருக்குது. இப்போ இவங்க போனால் ஒரு வண்டியை உடைக்கிறதுக்கு அதிகபட்சம் நம்ம ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது ஒரு 30 செகண்ட்ஸ் கூட இல்லை 20 செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்க அதை பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஜிபிஎஸ் சிஸ்டம், சென்ட்ரலைஸ்டு லாக் சிஸ்டம், இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு சிரமம் பார்க்காம பண்ணணும்னா நம்ம வீல் லாக் கூட பண்ணலாம். இதெல்லாம் பண்ணால் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். கண்டிப்பாக அந்த இன்சூரன்ஸுங்கிறது மஸ்ட்டு. இந்த இன்சூரன்ஸை வந்து எல்லா வாகனத்துக்கும் இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ நாங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு வாகனம் கூட இன்சூரன்ஸ் போட்டிருந்து அவங்க வந்து கிடைக்காம அதை வந்து இன்சூரன்ஸ் இல்லை கிளைமே பண்ணிட்டாங்க, ஆனால் இப்போ வாகனம் நாங்கள் பறிமுதல் செஞ்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லா வாகனத்துக்கும் இருக்கிறது நல்லது.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.